Future Vision Study Center, Salem. So welcome. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Unit 5 Operation Research. So இந்த Operation Researchல இருந்து maximum number of questions வந்துட்டு இருக்கிறத நீங்க கண்டிப்பா UGTRB பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ பாலிடெக்னிக் டிஆர்பிலையும் இந்த மாதிரியான டாபிக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிக்க தான் போறீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேஷன் ரிசர்ச். இட் இஸ் abbreviated OR. Okay, so what is OR? OR is an analytical method of a problem solving and decision making that is useful in the management of a organization. So organizationல பொறுத்த வரைக்கும் decision making and problem solving nowadays ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இதுதான் போயிட்டு இருக்கு. நிறைய இடத்துல நம்ம ப்ராப்ளம் சால்விங் டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியாம தான் நம்ம தடுமாறிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான இடத்துல இந்த ஓஆர் அப்படின்ற இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன இருக்கு அப்படிங்கிறத. ஸோ டெவலப்பிங் அ டியூரேஷன் அட் எந்த டைம்ல டெவலப் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க இந்த ஓஆர் அப்படின்ற ஒரு டேர்ம். ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் முடிகிற டைம்ல 1936 1940 அந்த ரேஞ்சில் பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த மீதம் உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கும், ஸோ எப்படி நம்ம அதுல இருந்து வெளி வரலாம், போர்க்காலத்துல இருந்து அடுத்தடுத்த டிசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம் சால்விங்ல இருந்து எப்படி நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கிறத சிம்பிளா ஓஆர் அப்படிங்கிறத வச்சு நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ யாரு ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காங்க ஓஆர் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா டி கிளார்க் அப்படின்றவங்க ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காரு. த ஆர்ட் ஆஃப் வின்னிங் வார் வித்தவுட் ஆக்சுவலி ஃபைட்டிங். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஆடாம ஜெயிக்கிறது. ஸோ ஆடாம ஜெயிக்கிறதுனா மீனிங் ஆர்ட் ஆஃப் அ வின்னிங் வார் வித்தவுட் ஆக்சுவலி ஃபைட்டிங். ஃபைட் பண்ணாமலே நம்ம ஜெயிக்க முடியும். எதை வச்சு? மேத்தமேட்டிக்கல் டூலை வச்சு அப்படிங்கிறத சிம்பிள் டேர்மா சொல்லியிருப்பார். ரைட்? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த ப்ராசஸ் ஆஃப் ஓஆர். ஓகே, ஸோ த ப்ராசஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ரிசர்ச் என்னெல்லாம் இருக்கு? ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணும். அதுதான் சொல்றாங்க டெஃபினிஷன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த மாடல். சார் அது என்ன சார் டெவலப்பிங் ஆஃப் அ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த மாடல் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பாலிகன் சொல்லலாம். அதாவது லைன் இல்லாம ஒரு கர்வ் ஷேப்ல ஒரு லைன் போட்டிருக்கேன். இதுல இருந்து நம்மளோட இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் இன்டகிரேஷன் மெத்தட்ஸ் இருக்கு இல்லைங்களா? இன்டகிரேஷன் மெத்தட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பார்ட் பை பார்ட்டா பிரிச்சுட்டு இதுல எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்கு, ஸோ இங்க எல்லாம் ஸ்கொயர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்ப ரிமைனிங்ல என்ன சார், இந்த பார்ட் இதெல்லாம் ஸ்கொயர்ஸ் இல்ல, இது வந்துட்டு அன்டிஃபைன்டு ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதாவது எரர்ஸ்ன்னு சொல்லிட்டு மேத்தமேட்டிக்கல் டேர்ம்ஸ்ல நம்ம சொல்றோம். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம டெஃபினிஷன் ஆஃப் த ப்ராப்ளம் என்ன ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த மாடல் என்ன அப்படிங்கிறது, அதாவது நம்ம ஸ்கொயர் போட்டோம் இல்லைங்களா, இப்போ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்து சொல்யூஷன் ஆஃப் த மாடல், உள்ள இருக்கக்கூடிய ஸ்கொயர்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஏ இன்டு ஏ ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி போட்டலாம். அடுத்து வேலிடேஷன் ஆஃப் த மாடல். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே நம்ம யோசிச்சு வச்சிருப்போம். அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ்லேயே. அடுத்து இப்ப நம்ம கண்டுபிடிச்சது வேலிடா இருக்கா இல்லையா, ஆல் த சொல்யூஷன்ஸுக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன்ஸுக்கும் இந்த மாதிரி நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பெர்ஃபெக்டா திங்க் பண்ணும். ஏன்னா நம்ம சிம்பிளா சொல்லணும்னா 1 + 1 2 அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் ரொம்ப ப்ரீவியஸ் ஏஷியன்ட் அப்பவே வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 1 + 1 1ங்கிறது ஆக்சுவலி 1 நம்பர் கான்ஸ்டன்ட், அதை நம்ம மாற்ற முடியாது. அதே மாதிரி இன்னொரு 1 இருக்கு, ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம், மைனஸ் பண்ணோம், சப்ராக்ட் பண்ணோம், அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸ்லாம் நிறைய இருக்கு இல்லைங்களா? ஸோ அது எல்லாத்துக்கும் வேலிடேஷன் ஆகுதான்றத நம்ம கண்டுபிடிச்சு அந்த மாடல் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ரைட்? அடுத்தது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த சொல்யூஷன். இதே மாதிரி வேற எங்கேயாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்றதையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ தட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஓஆர். ஓகே, ஸோ சிம்பிள் டெஃபினிஷன் ஆஃப் த ப்ராப்ளம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த மாடல், சொல்யூஷன் ஆஃப் த மாடல், வேலிடேஷன் ஆஃப் த மாடல், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த சொல்யூஷன். ரைட்? அடுத்து நம்ம இந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பண்ணி ஆன்சர் என்ன சார், ஆப்டிமல் சொல்யூஷன். ஸோ வாட் இஸ் ஆப்டிமல் சொல்யூஷன்? உத்தமமான தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச சொல்யூஷன் வந்துட்டு கரெக்டா இருக்கா இல்லையான்றத எங்கேயா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நமக்கு.
இப்போ கொரோனாக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் தெரியும். அந்த மாதிரி தான், ரைட்? ஸோ ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சில மெத்தட்ஸை அடுத்தடுத்து கண்டுபிடிச்சாங்க ஆப்ரேஷன் ரிசர்ச் டாபிக்குள்ள. அது என்னென்ன டாபிக்ஸில் அது எல்லாத்தையும் தான் நம்ம பிஜிடிஆர்பியில் ஒன் ஆஃப் த பார்ட்டை பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் மாடல், நெட்வொர்க் ஃப்ளோ மாடல், சிம்பிள் கியூயிங் மாடல். ஸோ இது நம்ம ப்ராபபிலிட்டிக்குள்ள வரும். கியூயிங் மாடல் அப்படிங்கிறது அண்டர் த ப்ராபபிலிட்டியில் வரும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ப்ராபபிலிட்டியும் பார்க்கணும். ஓகே, ஸோ PERT அண்ட் சிபிஎம். PERTனா என்ன சார், சிபிஎம்னா என்ன சார்? ஸோ ப்ராப்ளம் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக். சிபிஎம் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். லீனியர் ப்ரோக்ராமிங். Linear programming is a mathematical modeling technique in which linear function is maximized or minimized when subject to various constraints. So what is actually, so இது வந்துட்டு ஃபுல்லாக டெஃபினிஷன். பட் நமக்கு எப்படி கொஷினில் கேட்பாங்க, எந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம கேட்க முடியும் அப்படின்றத சும்மா சின்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்தன பாருங்க. ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத நம்ம எல்பிபி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருந்திருக்கோம், ரைட்? ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் என்ன சார்? ஆக்சுவலாக ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடலிங் இருக்கும். இப்போ மேத்தமேட்டிக்கல் மாடலிங்னா ஒரு ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதை எவ்வளோ விலைக்கு விற்கலாம், எவ்வளோக்கு எங்கேருந்து எங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், ஸோ மினிமமாக எவ்வளோ விற்க முடியும், மேக்ஸிமமாக எவ்வளோ விற்க முடியும், ஸோ மேனுஃபேக்சர் எவ்வளோ செலவாகுது, இது எல்லாத்தையும் பார்ட் பை பார்ட்டாக ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரைட்? அதிலிருந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். ஸோ அப்போதான் நம்ம ஒரு மேத்தமெட்டிஷியன் ப்ரூவ் பண்ண முடியும், ரைட்? இங்க மேத்தமெட்டிக்கல் டெக்னிக்கை மாடலிங்ல இருந்து மேக்ஸிமமா மினிமமாங்கிறத நம்ம செக் பண்றதுக்கு ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றோம். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கான மெத்தட்ஸை தான் லீனியர் ப்ரோக்ராமிங்னு சொல்றோம். அப்ப லீனியர்னா மீனிங் என்ன சார்? சிங்கிள் லைனை தான் நம்ம இப்படி போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இதை தான் நம்ம லீனியர்னு சொல்லுவோம். இப்படி போயிட்டு இருக்கிறத லீனியர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, ரைட்? ஸோ லீனியர் அப்படின்னா இட் இஸ் பவர் 1 x1 plus x2 plus x3 is equal to 3. ஸோ இட் இஸ் a one linear equation, ரைட்? ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமமா மினிமமான்றது எதை வச்சு கன்ஸ்ட்ரெயின் பண்ண சொல்றாங்க? சப்ஜெக்ட் டு வேரியஸ் கன்ஸ்ட்ரெயின். இப்போ விவசாயம் பண்ணோம்னா நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு இல்லைங்களா? சாயில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், வெதர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் நம்ம சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, இட் இஸ் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்னு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்துட்டு அதோட மேத்தமெட்டிக்கல் மாடலிங்கை நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து. இப்போ லீனியர் ப்ரோக்ராமிங்க்கு இன்னொரு சின்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. லீனியர் ப்ரோக்ராமிங் இஸ் யூஸ்டு ஃபார் அப்டைனிங் த மோஸ்ட் ஆப்டிமல் சொல்யூஷன். ஸோ மற்ற மெத்தட்ஸில் கிடைக்கிறத விட இங்கே நல்ல ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைக்கும்ன்றத அவங்க சொல்கிறாங்க, ரைட்? ஃபார் எ ப்ராப்ளம் வித் கிவன் கன்ஸ்ட்ரெயின், கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை பொறுத்து நம்ம மேக்ஸிமமாக மினிமமான்றது ஈஸியாக ஃபைன் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய மெத்தட் லீனியர் ப்ரோக்ராமிங் மெத்தட், ரைட்? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங். இந்த லீனியர் ப்ரோக்ராமிங்கை எங்கெல்லாம் இப்போ இன் கரண்ட்ல எங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்கன்றதை பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏறுதா இறங்குதான்றதெல்லாம் பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் மாடலிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளானிங் அண்ட் இன்வென்ட்ரி கண்ட்ரோல். இதுவும் ஒன் ஆஃப் த டாபிக்ங்க. நமக்கு இன்வென்ட்ரி கண்ட்ரோலுங்கிறதும் ஒன் ஆஃப் த டாபிக் இன் ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் நம்ம பிஜிடிஆர்பியில் படிக்க போகிறோம், ரைட்? அடுத்தது மேன் பவர் பிளானிங். ஸோ ஒரு இடத்துல நமக்கு வேலைக்கு ஆள் எடுக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஒர்க்கு நடக்குமா நடக்காதான்றதை ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. அடுத்து அவர்கிட்ட இருந்து எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ண முடியும், அப்போ அவருக்கு எவ்வளோ நம்ம திருப்பி கொடுக்க முடியும், இட் மீன்ஸ் சேலரி, ரைட்? ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம பிளான் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது அர்பன் டெவலப்மெண்ட் பிளானிங். இப்போ ஸ்மார்ட் சிட்டி பிளானிங்லாம் இதை வச்சு தான் நம்ம போயிட்டு இருக்குங்க. லீனியர் ப்ரோக்ராமிங்ன்றதை வச்சு நம்ம மேத்தமெட்டிக்கல் மாடலிங் இந்த மேட்லாப்ல அப்ளை பண்ணோம்னா ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் ஆன்சர் கிடச்சிடும். ப்ரோக்ராமிங் படிச்சிருந்துருக்கலாம், மேபி ஆர் ப்ரோக்ராமிங் இருக்கு, மேட்லாப் இருக்கு. ஸோ ஜாவாலாம் இன்னும் ரொம்ப டெவலப்டு, ஓகேங்களா? ஸோ அவ்வளோ அந்த அளவுக்கு போக வேண்டாம். நம்ம மேட்லாபும் ஆர் ப்ரோக்ராமிங்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர் ப்ரோக்ராமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் படிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க மேத்தமெட்டிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும், ரைட்? அடுத்தது
அடுத்தது ஆயில் ரீஃபைனிங் அண்ட் பிளெண்டிங். இது கெமிக்கல் இன்ஜினியரிங்ல வெரி டெவலப்டு ஒன், ஆயில் ரிஃபைனிங் அண்ட் பிளெண்டிங். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எல்பி மட்டும் இது எல்லாமே எதுலையும் யூஸ் பண்ணுறோம், ஓஆர்ன்ற பேஸ் மெத்தட்ல இருந்தால் நம்ம இதை கொண்டு வந்துட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? அடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நோட் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நோட்ஸு ஹிண்ட்ஸு இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சு படிச்சிங்கனாலே போதும். ஏன்னா நமக்கு ஓஆர் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக கேட்க போகிறது கிடையாது. சிம்ப்ளக்ஸ் மெத்தட் ஆகட்டும், டியூவல் சிம்ப்ளக்ஸ் ஆகட்டும், எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்களா சார்? ஒரு கொஸ்டின் மார்க் வரும் இல்லையா நமக்கு, வித்தின் ஒரு 2 minutes 3 minutesக்குள்ளே நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு பதிலாக சிம்பிள் நோட்ஸை கேட்டு போயிடுவாங்க. இது வரைக்கும் அப்படி தான் கேட்டுட்டு இருக்காங்க. பார்க்கலாம். ஸோ நோட் பார்த்துங்க. லீனியர் ப்ரோக்ராமிங் indicate that the all relationship involved in a particular problem are linear. So linear நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு இல்லையா, லைன் ஒரு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், இன் டர்ம்ஸ் பவர்ஸ் ஆஃப் 1ல இருக்கும். ரைட். ஜென்ரல் எல்பிபி தட் இஸ் லீனியர் ப்ரோக்ராமிங்கோட ஜென்ரல் ஃபார்மேஷன் இப்படி தான் இருக்கும். இப்படி கொடுக்கலைனாலும் நம்ம ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் இந்த ஃபார்முக்கு. என்ன சார் பார்க்கலாம். மேக்ஸிமம் ஆர் மினிமம் ஆஃப் இசட், மேக்ஸிமம் ஆர் மினிமம் ஆஃப் இசட் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. C1x plus C2x2 plus Cn up to xn. இதை நம்ம ரோமன் லெட்டர் 1 வச்சுக்கிறோம். எதனால ரோமன் லெட்டர் 1 2 வச்சுக்கிறோன்றத கடைசியில் சொல்றேன். ரைட். அடுத்தது வேர் CIS that is C1 C2 Cn, இந்த C's எல்லாத்தையுமே எப்படி நம்ம மென்ஷன் பண்றோம்னா ரியல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். அதான சார் கான்ஸ்டன்ட். ஓகே, ரியல் கான்ஸ்டன்ட்னா இமேஜினரி கான்ஸ்டன்ட் வராதுங்க. இமேஜினரின்றது ஐன்றது நம்ம காம்ப்ளெக்ஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்றோம். ஸோ ரியல் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ரியல்னா மைனஸ் இன்ஃபைனைட் டு பிளஸ் இன்ஃபைனைட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாத்த நம்பரையும் நம்ம ரியல் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். சார் பாயிண்ட் வச்சு எத்தனை ஜீரோ போட்டு 1 போட்டாலும் தட் இஸ் ஆல்சோ ஒன் கான்ஸ்டன்ட். ரைட். ஸோ CIs ஆர் ரியல் கான்ஸ்டன்ட். அடுத்து சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைன்ஸ், இதுதாங்க அந்த கண்டிஷன். இந்த நம்பர் ரோமன் லெட்டர் 2 போட்டுக்கொள்ளீங்களா, திஸ் இஸ் அ கன்ஸ்ட்ரைன்ஸ். ஸோ A11 x1 A12 x2 up to A1n xn. நான் ஜென்ரல் சொல்யூஷன் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும். 3 வேல்யூஸ் வரும், 2 வேல்யூஸ் மட்டும் வரலாம், x1 x2 மட்டும் வரலாம். அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம் அதையும். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். சார் இந்த 3 ஈக்குவேஷன்ஸில் எது வேணாலும் கொடுத்துருக்கலாம். கன்ஸ்ட்ரைன்ஸை பொறுத்த வரைக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏதாவது ஒன்று, கிரேட்டர் தென் ஓகே, ஈக்குவல். இந்த 3 சிம்பிள்ஸில் மேத்தமேட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அன்ஈக்குவாலிட்டி சிம்பிள்ஸில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ B1. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு எது ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, தட் B1 வேல்யூ ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல்னு சொல்லியிருப்பாங்க. ரைட். அதே போல் எத்தனை கன்ஸ்ட்ரைன்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். அந்த டேர்ம்ஸை நான் M வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கேன். AIJ BJ ஆர் ரியல் கான்ஸ்டன்ட். சேம் இங்கே சொன்ன மாதிரியே தாங்க, மைனஸ் இன்ஃபைனைட்லேருந்து ப்ளஸ் இன்ஃபைனைட் வரைக்கும் எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் வேணாலும் தாராளமாக கொடுத்துருக்கலாம். ரைட். அடுத்து XJ greater than or equal to 0. சார் அது என்ன சார் XJ, that all the values greater than or equal to 0 இருக்கும். J is equal to 1 2 3 up to nth term. This is a third condition. Right. So what are the first, second, third conditions mentioned? First condition is called objective function. இதுதாங்க மெயின். இதுதான் வந்துட்டு மேக்ஸிமமா மினிமமா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ அப்படிங்கிறத டிசைட் பண்றது. அடுத்து கன்ஸ்ட்ரைன்ட்ங்கிறது இந்த கண்டிஷன்ஸுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் கிடைக்குதா மினிமம் கிடைக்குதான்றதை நம்ம செக் பண்ண போறோம். ஸோ தட் இஸ் கண்டிஷன் ஈக்குவேஷன்ஸ்னு கூட நம்ம சிம்பிளா சொல்லலாம். Constraints, subject to constraints equations, the second Roman. Third Roman, this one, non-negative restrictions. So இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம ரொம்ப நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு எந்த டாப்பிக்கில் வரும்னா டியூயல் சிம்ப்ளக்ஸ் மெத்தடில் நிறைய யூஸ் பண்ணுவோம். ரைட். அது நம்ம அந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த 3ஐயும் நல்லா மென்ஷன் பண்ணி வச்சு படிங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், செகண்ட் என்னதுங்க constraints, third one non-negative restrictions. Non-negative சொல்லும்போது தெரிஞ்சது இல்லையா, only positive values.
and greater than or equal to 0. Right? So அடுத்த டாபிக் நம்ம பார்க்கலாம் வாங்க. Solutions, different types of solutions என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். So ஆல்ரெடி நம்ம ஒரு 3 ஈக்குவேஷன் நம்ம பார்த்திருக்கோம். First equation என்ன? Objective functions. Second one constraints. Third one non-negative restrictions. So ஆல்ரெடி ஒரு ஜெனரல் எல்பிபின்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, அதோட 3 கண்டிஷன்ஸ் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ சொல்யூஷன்னா என்ன சார்? ஆக்சுவலாக 2 ஈக்குவேஷன் கொடுத்துருந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஆன்சர் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, யூசிங் ஏ கேல்குலேட்டர் ஆர் வித்தவுட் கேல்குலேட்டர். சப்ஸ்டியூஷன் மெத்தடில் நம்ம ஆக்சுவலாக சால்வ் பண்ணுவோம். 2 ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குன்னா எக்ஸ் ஒய் 2 ஈக்குவேஷன்ஸுக்கும் உள்ள ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட், அதாவது எக்ஸோட வேல்யூ என்ன ஒய்யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி கண்டுபிடிச்சா கன்ஸ்ட்ரெயின்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா, நான் சொல்றது செகண்ட் ஒன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை நம்ம சொல்யூஷன் சொல்லுவோம். சாட்டிஸ்ஃபிகேஷன்னா என்னங்க? அப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா, எக்ஸுக்கு பதிலாகவும் ஒய்க்கு பதிலாகவும் அப்ளை பண்ணோம்னா அதுக்கு ஈக்குவல் என்ன ஆன்சர் இருக்கோ அது வரணும், அவ்வளோதான். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதோட பேரை நம்ம சொல்யூஷன் சொல்லுவோம். அடுத்தது ஃபீஸிபிள் சொல்யூஷன். சார் சொல்யூஷன் ஓகே, ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா செகண்ட் அண்ட் தேர்ட், நல்லா கவனமா பார்த்துக்கங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன் கன்ஸ்ட்ரக்ஷன், தேர்ட் ஒன் நான் நெகட்டிவ். நான் நெகட்டிவ்னா மீனிங் சார் மைனஸ் வராத டேர்ம்ஸ், மைனஸ் வராத நம்பர்ஸ், அதான் நம்ம நான் நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம ஃபீஸிபிள் சொல்யூஷன் சொல்லுவோம். அடுத்தது ஆப்டிமம் சொல்யூஷன், இதாங்க ஃபைனல் சொல்யூஷன். ஆப்டிமம் சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபைனல் சொல்யூஷன் சொல்றேன். ஆப்டிமம் அப்படிங்கிறது எனி feasible solution which optimize the objective function. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இருந்துச்சு இல்லைங்களா, மேக்ஸிமம் ஆர் மினிமம் ஆஃப் z அப்படின்னு. ரைட், இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்க. மேக்ஸிமம் z is equal to 60x1 plus 40x2 subject to constraints 2x1 plus x2 less than or equal 60, x less than or equal to 25, x2 less than or equal to 35. so இங்க எல்லாமே less than or equal தான் இருக்கு, it is not equal. right, inequality தாண்டி நம்ம ஈக்குவல்னு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா அது இந்த சப்ஜெக்ட் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை நம்ம சொல்யூஷன் சொல்லுவோம். சப்ஜெக்ட் அண்ட் நான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரெண்டையும் சேர்த்து ஃபைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதை நம்ம feasible solution சொல்லுவோம். and solution feasible solution இருக்கும்போது again maximum of z யும் என்ன பண்ணுங்க, satisfy பண்ணணும். so ஆக மொத்தம் overall method of equations எல்லா system of equations எல்லாத்தையும் satisfy பண்ணுச்சுன்னா அதை நம்ம optimum solution சொல்லுவோம். அதனால தான் நான் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி 1 2 3ன்னு எழுதி காமிச்சிருக்கேன். first one objective function, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஆப்டிமம் சொல்யூஷன் சொல்லுவோம். அந்த ஆப்டிமம் சொல்யூஷன் சால்வ் பண்றதுக்கான அந்த சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்கணும், ஃபீஸிபிளாகவும் சொல்யூஷனாகவும் இருக்கணும். ரைட், ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஓகேனா ஆப்டிமம் சொல்யூஷன் கிடைச்சிரும் நமக்கு. ரைட், அடுத்தது பார்க்கலாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி, இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி என்னங்க சார்? இதுல இருந்தாங்க நிறைய கொஸ்டின்ஸ் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி என்ன, கெனானிக்கல் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி என்ன, ஒரு ஈக்குவேஷன்ஸை கொடுத்துட்டு அது எந்த மாதிரி சொல்யூஷனாக இருக்கு, என்ன ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் அது அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக நமக்கு ஆன்சர் கேட்கணும்னா அப்படி தான் கேட்க முடியும். ரைட், அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது நம்ம ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும். ஸோ கொஸ்டின் வைஸ் நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், நியூ இயர்ஸ் எப்படிலாம் கேட்கலான்ற ஐடியாவோட உங்களுக்காக நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் as it is ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது ஜென்ரல் ஃபார்ம், மறந்துட வேண்டாம். ஜென்ரலாக எப்படி இருக்கும், less than or equal to, greater than or equal to அப்படின்றத நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம். இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா எப்படி இருக்கணுங்க, ஈக்குவல் டு இருக்கணும், சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைன்ட் ஈக்குவலாக இருக்கணும், சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் ஈக்குவல் இருக்கணும். அண்ட் மற்ற எல்லாமே அதே தாங்க, மேக்ஸிமம் ஆர் மினிமம், x j is equal to 1 to 3 m வரைக்கும் இருக்கலாம், ஈக்குவேஷன்ஸ் எத்தனை வேணாலும் இருக்கலாம். அடுத்து இதை பாருங்க, லாஸ்ட் ஒன் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும் கண்டிப்பா. அடுத்தது RHS of each constraint is non negative. ஸோ இந்த BIs எல்லாமே நான் நெகட்டிவா. சார் நெகட்டிவ் கொடுத்துருந்தா என்ன சார் பண்றது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸாக மாற்றிக்குவோம்.
ஸோ நெகட்டிவ் வேல்யூஸை திரும்ப ஒரு அப்ளை பண்ணி ஆன்சரை நம்ம பாசிட்டிவாக கொண்டு வந்து தான் ஆப்டிமம் சொல்யூஷன்ஸ்க்கு போக முடியும். ரைட். அடுத்தது x1 x2 x3 ஆர் கால்ட் டிசிஷன் வேரியபிள்ஸ். இந்த தாங்க இந்த a1 a2 a3 இருக்கு இல்லைங்களா, அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வேரியபிள் எல்லாமே டெசிஷன் வேரியபிள்னு சொல்லுவோம். இந்த வேரியபிளை பொறுத்து தான் நமக்கு மேக்ஸிமமும் மினிமமும் கிடைக்கும். நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் நிறைய இருக்கும்போது நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர்ஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருப்போம். ரைட். மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஸோ ஈக்குவேஷன்ஸ் எவ்வளோ பெரிய ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தாலும் சிம்பிளாக நம்ம எப்படி எழுதலாம், மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷனை கொண்டு வர முடியும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் அ ஜென்ரல் எல்பிபின்னு சொல்கிறோம். மேக்ஸிமம் ஆர் மினிமம் ஆஃப் இசட் சிஎக்ஸ். ஓகே. ஸோ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. ஏ ஒரு மேட்ரிக்ஸ், பி எக்ஸுங்கிறது இங்கே இருக்குது, பி ஒரு மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷனையும் அப்படியே நம்ம ஈஸியாக மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷனுக்கு கொண்டு வந்து எழுத முடியும் ஒவ்வொன்றும். அடுத்து ஆப்வியஸ்லி எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வாகத்தான் இருக்கும். அடுத்தது கெனானிக்கல் ஃபார்ம். இது ஒரு தடவை கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கெனானிக்கல் ஃபார்ம் என்ன இருக்கும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டா ஈக்குவல்ட்டான்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் ஃபார்ம் மட்டும்தான் கெனானிக்கல் ஃபார்ம். மேக்ஸிமம் ஃபார்ம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி ஸ்டார்டிங் ஃப்ரம் மேக்ஸிமம் இஸ் இட். சார் மினிமம் கொடுத்துருந்தா, ஏன்னா நமக்கு பாசிட்டிவ் தெரியும் போது நெகட்டிவ் சைடு நமக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொன்றுமே நம்ம கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன்ஸோட படித்தா மட்டும்தான் மார்க்ஸ் ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ 60 hours ஆஃப் ஸ்டடி 1 mark கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் 60 மணி நேரம் படிக்கலாம், தப்பு கிடையாது. ரைட். ஸோ மேக்ஸிமம் இசட் இஸ் ஈக்குவல் டு c1 x1 ப்ளஸ் c2 x2 cn xn. இது எல்லாம் சேர்ந்து மேக்ஸிமம் இருக்கணும். அடுத்தது சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைன்ஸில் மேக்ஸிமம்னு நீங்கள் கண்ணில் பார்த்தாலே என்ன இருக்கணுங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது லாஸ்ட் கண்டிஷன் xj ஆர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது கெனானிக்கல் ஃபார்ம் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் இருக்கிறது. ஆப்வியஸ்லி ஈக்குவேஷன்ஸில் பார்த்தா நம்ம என்னவும் பார்க்கணும், மேட்ரிக்ஸையும் பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு cx and ax less than or equal to b, x greater than or equal to 0. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கிறிஸ்பியாக எழுதி போட்டிருக்கும். அடுத்தது மேட்ரிக்ஸ் ஃபார்மு கெனானிக்கல் ஃபார்மு ரெண்டும் தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த ஜென்ரல் ஃபார்ம் என்ன, கெனானிக்கல் ஃபார்ம் என்ன அப்படின்றத தரவாக பார்த்துக்குங்க. ரைட். அடுத்தது எல்பிபியில் ரொம்ப ஈஸியாக நம்ம போடக்கூடிய ஒரு மெத்தடுங்க, கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ கிராஃபிக்கல் மெத்தட்லேருந்து ஒரு கொஸ்டின் எப்படி சார் கேட்கலாம்? சிம்பிள். கிராஃபிக்கல் மெத்தட் எத்தனை டிசிஷன் வேரியபிள் வச்சு கேட்க முடியும்? ஒன்லி 2. x1 x2 xy. கிராஃபிக்கல்னா ஒன்லி 2 டைமென்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியுங்க. 3 டைமென்ஷன்ஸ் கூட நம்மளால் போட முடியாதுங்க. ஒன்லி 2 டைமென்ஷன்ஸ். ஸோ கொஸ்டின் இங்கே பார்த்தீங்கன்னா x1 x2 x1 x2 x1 x2 பார்த்துங்க. எல்பிபி இன்வால்விங் 2 டிசிஷன் வேரியபிள் கேன் ஈஸிலி பி சால்வ்டு கிராஃபிக்கல் மெத்தட். ரைட். ஸோ கிராஃபிக்கல் மெத்தடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்குறோம். மேக்ஸிமம் இஸ் அட் 60x1 ப்ளஸ் 40x2 ஒன்லி 2 வேரியபிள். சார் அப்போ 3 4 போயிடுச்சுன்னா சார் கண்டிப்பாக கிராஃபிக்கல் மெத்தடில் போட முடியாது, டஃப். ஏன்னா 3rd டைமென்ஷன் 4th டைமென்ஷன்லாம் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, ஈஸியாக நம்மளால் எக்ஸாம் டைம்ஸில் ட்ரா பண்ண முடியாது. வித் யூஸிங் சம் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி வேணால் ஆன்சர் பண்ணலாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆன்சர் பண்ணணும்னு நமக்கு கஷ்டப்படுத்த மாட்டாங்க. சிம்பிளாக ஒரு கிராஃபிக்கல் மெத்தடில் 2 டைமென்ஷன் ஃபிகர் ஏதாவது கொடுத்துட்டு தான் ஆன்சர் கேட்பாங்க. இது வரைக்கும் அப்படி கேட்டதில்லை. ஒரு கிராஃபை கொடுத்துட்டு அதுலேருந்து ஆன்சர்ஸ் கேட்டது கிடையாது. பட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கங்க. இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம ஃபீஸிபிள் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், ஆப்டிமம் சொல்யூஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், மெத்தட்ஸ் வைஸ் சொல்யூஷன் வைஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். ஸோ கிராஃபிக்கல் மெத்தட் மேக்ஸிமம் z is equal to 60x1 plus 40x2 subject to constraints 2x1 plus x2 less than or equal to 60, x1 less than or equal to 25, x2 less than or equal to 35, x1 x2 greater than or equal to 0. ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லைங்களா, ஜென்ரல் ஃபார்மேட் அண்ட் ஆல்சோ கெனானிக்கல் ஃபார்ம். இதில் எதாவது வருதுங்களா பார்த்துக்குங்க.
ஏன்னா பக்கத்தில் நம்ம நோட்ஸ் எப்போவுமே சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நம்ம எழுதி வச்சு படிக்கிறது ரொம்ப நல்லது, ரைட்? ஸோ திஸ் இஸ் அ கிவன் ஈக்குவேஷன், ஜென்ரல் ஃபார்மாகவும் இருக்கு அண்ட் ஆல்சோ கெனானிக்கல் ஃபார்மாகவும் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஜென்ரல் ஃபார்ம் அண்ட் ஆல்சோ கெனானிக்கல் ஃபார்ம் ரெண்டுக்கும் இது எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். அடுத்தது லெட் ஃபர்ஸ்ட் கிவன் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? 2x1 plus x2 is equal to 60. இந்த 60 சார் இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டிருக்கீங்க, ஏன் சார் 60 போட்டுக்கிட்டீங்க? ஈக்குவல் டு ஏன் சார் போட்டோம்? ஸோ டவுட் வரும் இல்லையா நமக்கு? ஸோ இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது எங்கே காமிக்க போகிறோம்னா கிராஃபில் காமிக்க போகிறோம். மீனிங் என்னங்க சார்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா 60க்கு உள்ள. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஈக்குவல் டு போட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வரைஞ்சிட்டு பிஃபோர் அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ரீஜியனை நம்ம சொல்ல போறோம். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஸ்ட்ரெயிட் லைனுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த ரீஜியன் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அடுத்தடுத்து பார்க்கலாம். முன்னாடி இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். x1 டிவைடட் பை இந்த 60 ஆப்போசிட் சைட் கொண்டு போயிட்டு டிவைட் பண்றோம். இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான வழிங்க எது கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. சார் ஸ்ட்ரெயிட் லைன் வரையும் எவ்வளவு பெரிய क्वेश्चन கொடுத்தாலும் பாருங்க, first value or second value putting a 0, we are getting another value. Here x1 x2 0 னா என்னதுங்க 30 கிடைச்சிருது இல்லையா? அதே போல x1 0 னா x2 வேல்யூ 60 கிடைச்சிருது இல்லையா? சிம்பிளா அதனால என்ன பண்ணிக்கிறேன், இது டிவைட் பண்றேன். இந்த டினாமினேட்டர் பிளேசஸ் பாருங்க 30 இருக்கு. x1 at the 30th point, so 30,0 in என்ன ஆக்சிஸ்? x1 axis. இந்த ஆக்சிஸ் x1 axis ன்னு சொல்றோம். ஓகே, சோ x1 axis ன்னு சொல்றோம். மேல இருக்கக்கூடிய இத நம்ம என்ன சொல்றோம்? x2 axis, அதாவது x y நம்ம இங்க x1 x2 நம்ம இங்க கன்சிடர் பண்ணிக்கிறோம். ரைட்டுங்களா? சோ the points at 30,0 in x1 axis, இந்த பாயிண்ட்ங்க, இந்த பாயிண்ட் டினோட் பண்ணிக்கிறேன். ரைட்? அடுத்தது 0,60 in x2 axis 60. ஓகேங்களா? 0,60 பாயிண்ட் பிளாட் பண்ணியாச்சு. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, x1 less than or equal to 25. It is actually one straight line in x1. So x1 இங்க இருக்கா 25, 20க்கும் 30க்கும் பிட்வீன் வேல்யூவை நான் அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருக்கேன். கீழே வரைக்கும் போயிட்டே இருக்கும். So x1 is equal to 25. This is a straight line, right? அடுத்தது x2 is equal to 35. So this is actually fourth condition. Fourth வச்சுக்கிறேன் நான், சாரி third condition நம்ம fourth denote பண்ணிக்கிறோம். x2 is equal to 35. So 35 என்றது எங்க வருதுங்க? x2 axisல, ரைட்டா? So இந்த axis நம்ம சொல்றோம். அடுத்தது பாருங்க, இதெல்லாம் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மிடில் ரீஜியன் வரும் நமக்கு. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சொல்லிட்டோம் இல்லையா இந்த லைன். அப்போ பிட்வீன் 0ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன் பாருங்க, நல்லா அழகா உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கோம். இந்த ரீஜியன் மட்டும் feasible ரீஜியன். இந்த ரீஜியனுக்கு நம்ம பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு அதுக்கான மேக்ஸிமம் மினிமம் வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். ரைட்? பாயிண்ட் கரெக்டா பிளாட் பண்ணியிருக்கோம். 0 A B C D. ஓகே, this is a feasible region னு சொல்றோம். இங்க எல்லா கண்டிஷனும் எப்படி இருக்கு? less than or equal to இருக்கு. so in between values மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். so this is actually நம்ம தமிழ்ல குவிய பகுதின்னு நம்ம படிச்சிருக்கோம். தமிழை பொறுத்த வரைக்கும் feasible region நம்ம குவிய பகுதி, உத்தமமான தீர்வு இருக்கக்கூடிய பகுதி எதை நம்ம அப்படி சொல்லுவோம். ரைட்டுங்களா? so இந்த ரீஜியனை மட்டும் நம்ம கன்சிடர் பண்றோம். O A B C D. அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு தேவைப்படும், இந்த பாயிண்ட் நமக்கு தேவைப்படும். அது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? ஆக்சுவலி இந்த பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கு? x1 is equal to 25 and that line intersecting point தான் நம்ம சொல்றோம். intersecting point எப்படி கண்டுபிடிக்கலாங்க? find the b value. x1 is equal to 25. substitute in equation number 1. equation number 1ல கொண்டு போயிட்டு 25 எடுத்து அப்ளை பண்றேன். 2 into 25 50 கிடைக்குது. 50 ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா 10. x2 வேல்யூ கிடைச்சிருது. ஸோ இன்டர்செக்டிங் பாயிண்ட் என்னதுங்க இங்க? 25, 10. 25, 10. 25ங்கிறது that x1 axis, 10ங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. ரெண்டையும் சேர்த்து பாயிண்டா எழுதியாச்சு. அடுத்தது c வேல்யூ தேவைப்படும்.
சார் இங்கே சார் இது நம்ம எடுக்கக்கூடாதா, இந்த பாயிண்ட் ஏன் எடுக்கக்கூடாது, நம்ம நிறைய டவுட் இருக்கும் நமக்கு. ஸோ ஆல்ரெடி சொல்லியாச்சு, இந்த லைனுக்கு லெஸ் தென் கீழே இருக்கக்கூடிய பகுதி மட்டும்தான் நமக்கு தேவை. சார் அப்போ இதெல்லாம் ஏன் எடுக்கல, இந்த பாயிண்ட்ல ஏன் எடுக்கக்கூடாது? ஆல்ரெடி நமக்கு 0,0லேருந்து ஆரம்பித்து தான் போயிட்டுருக்கோம். 0,0 பாயிண்ட் எங்கே ஆரம்பிச்சாச்சு, 25,0 அண்ட் 0,60. அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதியை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், ரைட்டுங்களா? அடுத்தது find the c value, x2 is equal to 35, substitute in equation number 1. So 2x1 plus 35, x2 க்கு பதிலா 35, opposite side கொண்டு வந்தா 25. So 2 multiplyல இருக்குங்க, opposite side வந்து எங்க போகுங்க, divide. So 12.5. So x1 is equal to 12.5, x2 is equal to 35. பாயிண்ட் ஃபிளாட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எந்தெந்த பாயிண்ட்லாம் எழுதியிருக்கோன்றதை தெளிவாக எழுதிக்கணும். ஸோ OABCD, OABCD, this is the feasible region. ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ரீஜியனை நம்ம feasible solution சொல்றதுக்கு முன்னாடி feasible region சொல்லுவோம். So feasible regions are 0,0, 25,0, B 25,10, C 12.5, 35 and D 0,35. So these all are the feasible region. So இந்த regions எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு the given objective function இருக்கு இல்லைங்களா, maximum minimum, அதில் கொண்டு போய் அப்ளை பண்ணுறோம். maximum z is equal to 60x1 plus 40x2. So at the point z value at 0, அதாவது ஓன்ற பாயிண்ட்ல என்ன ரெண்டு வேல்யூ என்னங்க இருக்குங்க, 0,0. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஹாபிஸ் என்னடும், x1 0, x2 0. ஸோ the overall value becomes 0. x2 z at a. ஸோ z at a என்று சொல்லும் போது 25,0. x1க்கு பதிலாக 25 அப்ளை பண்ணோம்னா 60 into 25 1500 கிடைச்சிடும் நமக்கு, ரைட்டுங்களா? z at b 25,10, xக்கு பதிலாக 25, yக்கு பதிலாக 10, 1500 plus 400 1900 கிடைச்சிருது. அடுத்தது z value at c, c பாயிண்ட் பாருங்க 12.5, 60 into 12.5 plus 4400 கிடைக்கும் நமக்கு. ஆன்சர் 2150 கிடைச்சிரும். அடுத்து d வேல்யூ 0,35, 35 into 40, ஆன்சர் 1400 கிடைச்சிரும். ஸோ இதில் எது மேக்ஸிமம் பார்த்த உடனே நம்ம சொல்லிட முடியும். 2150 is a maximum value of z. So maximum of z is equal to 2150. எந்த பாயிண்ட்ல கிடைக்கின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதுதான் நமக்கு ஆன்சர், ரைட்டுங்களா? So x1 is equal to 12.5, x2 is equal to 35. This is a objective solution and objective point. Objective solution என்ன கிடைச்சிருக்குங்க, 2150. at the point C என்ற பாயிண்ட்ல நமக்கு ஆன்சர் maximum of z கிடைச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு less than or equal to ன்ற மாதிரியான டைப். அது இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய கொஷின்ஸ் இதை விட வேற என்ன மாதிரி இருக்கும், என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் வரும், மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ தாராளமாக நான் உங்களுக்காக கொடுக்குறேன். அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஷின், minimum z is equal to minus x1 plus x2 subject to minus x1 plus 3x2 less than or equal to 10, x1 plus x2 less than or equal to 6, x1 minus x2 less than or equal to 2. So previous question பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் அண்ட் ஒரு ஈக்குவேஷன். சார் எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் தான் சார், பட் இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கும் இதுக்கும் உள்ள கம்பேரிசன் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம டிஃப்ரெண்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கோன்றதுக்காக தான், ரைட்? ஸோ minus x1 plus 3x2 less than or equal to 10, x1 plus x2 less than or equal to 6, x1 minus x2 less than or equal to 2, x1 x2 greater than or equal to 0. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே ஜென்ரல் ஃபார்மேஷனில் இருக்கா, கெனானிக்கல் ஃபார்மில் இருக்கா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். சார் ஆனால் இங்கே பாருங்கள் மினிமம் இசட் இருக்குது, ஸோ இட் இஸ் நாட் அ கெனானிக்கல் ஃபார்ம்.
ஸோ கெனானிக்கல் ஃபார்ம் ஒன்லி ஆஸ் அ மேக்ஸிமைசேஷன் ஆஃப் இசட், அது மட்டும் தான் இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ மினிமம் இசட்ன்றதுனால இது கெனானிக்கல் ஃபார்ம்னு சொல்ல முடியாது, ஜென்ரல் சொல்லலாம். மேக்ஸிமம் ஆர் மினிமம் இருந்தாலே ஜென்ரல்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதனால இது ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் எல்பிபின்னு மட்டும் சொல்ல முடியும், ஆர் கெனானிக்கல் ஃபார்ம்னு சொல்ல முடியாது. ரைட். ஸோ எப்பயும் போல் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 10 டினாமினேட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகிறேன். இந்த மைனஸ் எக்ஸையும் 10ன்ற கான்ஸ்டன்ட்டுக்கு கொடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா x1 plus x2 அந்த மாதிரி தான் இருக்கணும். x1 divided by minus 10 plus x2 divided by 10 by 3 is equal to 1. So x1 by some value of constant plus x2 by some value of a constant, that means intersecting point on that axis. அதை தான் சொல்கிறோம். இந்த minus 10ங்கிறது x1ல intersect பண்ணியிருக்குங்களா? x1 ஓகேங்களா? அதில் intersect பண்ணியிருக்குங்களா? minus 10 இது எல்லாமே என்னதுங்க? மைனஸுங்க. ரைட்டா? ஸோ மைனஸ் 10,0 இன்டர்செக்ட் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா x2 ஆக்சிஸில் 0,10/3. ஸோ திஸ் இஸ் x2 ஆக்சிஸ். இந்த பாயிண்ட் 3க்கும் 4க்கும் பிட்வீன், நாட் அ 3.5. 10 divided by 3 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? 3.33333 போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ 0,10/3ங்கிறத நம்ம பாயிண்ட் பிளாட் பண்ணிக்கிறோம். ரெண்டையும் லைன் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கிடைக்குது. தட் ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இஸ் minus x1 plus 3x2 is equal to 10. இன் பிட்வீன் பாயிண்ட்லாம் நமக்கு தேவையில்லைன்னா இந்த சம்முக்கு நமக்கு தேவையில்லை. ரைட். அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். x1 minus x2 is equal to 2. ஸோ இந்த 2 ஆப்போசிட் சைடு, அதாவது டினாமினேட்டரில் கொண்டு போகிறேன், ஈக்குவல் டு 1ன்னு வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ x1 divided by 2 minus x2 divided by 2 is equal to 1. ஸோ இந்த மைனஸ் இருக்கு இல்லைங்களா? என்ன பண்ணணும்? மைனஸை டினாமினேட்டர் பிளேஸுக்கு கொண்டு போய் வச்சுக்கிட்டு இங்கே ப்ளஸ்ஸாக போட்டுக்கிறோம். இட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ஸோ x1 intersect at plus 2, x2 intersect at minus 2. that the origin line 0ல பாருங்க. இந்த பாயிண்ட் என்ன கிடைச்சிருக்கு? x2 0, minus 2 and the x1 2, 0 ஒரு லைன் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு லைன் வரைஞ்சாச்சு. அடுத்தது பாருங்க, இங்க இருக்கிறதெல்லாம் எதுக்காக நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம்? தேர்ட் லைன் ஈஸியா இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு 1 2 3 லைன்ஸும் கிடைச்சிருச்சு இப்போ. ஸோ தேர்ட் லைனும் உங்களுக்கு இங்கே வரைஞ்சாச்சு. 6ன்றது சாரி, இந்த செகண்ட் ஒன் சாரி, அது பார்த்தீங்கன்னா 6 வருது இல்லைங்களா? ஸோ 0,6 6,0 ரெண்டு லைன் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ 3 லைனுமே இப்போ வரைஞ்சாச்சு. பிட்வீன் லைன்ஸ் ஆல் ஈக்குவேஷன்ஸ் இன் லெஸ் than or equal to. ஸோ இந்த லெஸ் than or equal to பொறுத்த வரைக்கும் the constraints are in less than or equal to, you are getting definitely optimum solution. இதுவும் ப்ரீவியஸ் பிஜிடிஆர்பியில் ஒன் ஆஃப் த கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எப்போ நமக்கு வந்துட்டு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும்னா, ஆப்டிமம் சொல்யூஷன் கிடைக்கும்னா, ஆல் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் மஸ்ட் பி அ லெஸ் than or equal to கண்டிஷன். ஸோ லெஸ் than or equal to கண்டிஷன் சொல்லும் போது ஆப்டிமம் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான ரீஜியன், தட் மீன்ஸ் தமிழில் குவிய பகுதி, நமக்கு உகந்த தீர்வு கிடைக்கிறதுக்கான அந்த பகுதி 0 A B C D. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டினோட் பண்ணியிருக்கேன். ஏங்கிறது பாருங்க இந்த இடத்துல இருக்கு, B C D. ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது O A D. இப்போ நம்ம இன்டர்செக்டிங் பாயிண்டையும் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் எதுக்கு எதுக்கும், that x1 minus x2 is equal to 2 and this line x1 plus x2 is equal to 6 எழுதியிருக்கேன் பாருங்க. இன்டர்செக்டிங் பாயிண்ட் ரெண்டையும் அப்படியே ஜஸ்ட் ஆட் பண்ணாலே என்ன கிடைச்சிருங்க? x2 கேன்சல் ஆயிடுது, ஈஸியாக கேன்சல் ஆயிடுது. 2x1 is equal to ஆட் பண்ணால் 8 கிடைக்குது, x1 is equal to 4. ஸோ அந்த 4 கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் அங்கே அப்ளை பண்ணோம்னா x2 is equal to 2. ஸோ த b value என்ன கிடைச்சிருக்குங்க? 4,2. அந்த பாயிண்ட்டை கரெக்டாக பிளாட் பண்ணியாச்சு. அடுத்தது C கண்டுபிடிக்கிறோம். இந்த பாயிண்ட், இந்த லைன் என்ன லைனுங்க? minus x1 plus 3x2 is equal to 10 and again x1 plus x2 is equal to 6. ரைட்,
ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். x2 is equal to 4. சிம்பிள் ஒரு கேல்குலேஷன் தாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இதெல்லாம் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, நம்ம ஈஸியாக டக்குன்னு ஆன்சர் பண்ணணும் வித்தின் 4 to 3 மினிட்ஸ்க்குள்ளே, ரைட்டுங்களா? ஸோ மேக்ஸிமம் 3 மினிட்ஸ் ஒரு சம்முக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய கொஷினுக்கெல்லாம் நம்ம ஆன்சரை ஈஸியாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லதுங்க. நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 60 hours 1 mark அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் 60 hours நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ C is equal to 2,4 எழுதியாச்சு, ஓகேங்களா? ஸோ ஃபீஸிபிள் ரீஜியன் இப்போ நமக்கு தெரியும். ஃபீஸிபிள் ரீஜியன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். OABCD எல்லா பாயிண்ட்ஸையும் டினோட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க, மினிமம் ஆஃப் Z. ஸோ ஃபர்ஸ்ட் இசட்ல அப்ளை பண்ணிட்டு அப்புறம் இதுல எது மினிமம் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓன்ற பாயிண்ட் என்னதுங்க இருக்கு, 0,0. ஸோ இங்கேயும் 0 இங்கேயும் 0, ஆன்சர் 0. அடுத்து A பாயிண்ட் என்ன இருக்கு, x1 - 2 இருக்கு. x1 2 அப்ளை பண்றேன்னா ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் -2 கிடைச்சிருது. அடுத்து B வேல்யூ 4,2 எடுத்து அப்ளை பண்றேன், 4 -4 2 × 2 + 4 ஆட் பண்ண எனக்கு 0 கிடைக்குது. அடுத்து C 2,4 இருக்கு, ஆன்சர் -2 + 2 × 4 8 கிடைக்கும். அப்ப ஆன்சர் எனக்கு 6 கிடைக்கும். ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல கொண்டு போய் அப்ளை பண்றது தான், வேற எந்த கஷ்டமான வேலையும் கிடையாது, ரைட்டுங்களா? D is equal to 0,10/3. x1 வேல்யூ 0, 10/3 20/3 20/3 ஆன்சர் நமக்கு கிடைச்சிருது. ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், மினிமம். மினிமம் இசட் இதில் எது, 0 சார், 6 20/3. சம்டைம்ஸ் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும், சார் ஆன்சர் ஒன்லி பாசிட்டிவ்ல மட்டும் வந்துட்டா பரவாயில்லையே. அப்போ ஆன்சர் அந்த இடத்துல நம்ம திங்க் பண்ண வேண்டிய விஷயம், ஆன்சர் நெகட்டிவ்லையும் வரலாம், தப்பு கிடையாது. ஸோ லாஸ் ஆகிறத நம்ம எப்படி சொல்லுவோம், நெகட்டிவ்ல சொல்கிறோம். 10 ரூபாய் என்கிட்ட இல்லைன்றத -10 rupees நான் சொல்லிடுவேன் ஈஸியாக, அதுதான் சொல்கிறோம். ஓகே, ஸோ மினிமம் Z is equal to -2. LPP of solution minimum Z is equal to -2. எந்த பாயிண்ட்ல அந்த -2 வேல்யூ கிடைக்குது, at the A value 2, x1 is equal to 2, x2 is equal to 2. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு செகண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்துருக்கோம், செகண்ட் கொஸ்டின் மினிமம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்காக நோட்ஸில் அவைலபிள் இருக்கு. பட் இங்கே நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ் சிம்பிளாக பார்க்கணுன்றதுக்காக இதோட கிராஃபிக்கல் மெத்தடை நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த மெத்தட் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ பேசிக் சொல்யூஷன்ஸ், Ax is equal to B where m linear equation in m. பார்த்தீங்கன்னா வேரியபிள் m less than n இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக பார்த்த அந்த கிராஃபிக்கல் மெத்தட்ஸ்லாம் 4 வேரியபிள் கூட 2 வேரியபிள் 4 ஈக்குவேஷன்ஸ் கூட இருந்திருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்யூஷன்ஸ் எப்படிலாம் கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்ல இருந்து அடிக்கடி ஒரு கொஸ்டினாவது கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்னு கூட சொல்லலாம். பேசிக் சொல்யூஷன்ஸ் எத்தனை பாருங்க, ஃபார்முலா இருக்கு. Ax is equal to B where m linear equation in n variable. linear equation எத்தனை, m, வேரியபிள் எத்தனை, n. எப்பவுமே எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, m less than or equal to n. ஸோ இப்படி இருந்தா பெட்டர். and rank of A is a m, then a solution obtained by setting n minus m variables equal to 0 இருக்கும். ஸோ 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, 2 வேரியபிள் இருக்குன்னா 4 ஈக்குவேஷன், அப்போ m. புரியுதுங்களா சொல்றது? அப்போ 2 வேரியபிள் n இருக்குன்னா n minus m, அதாவது m minus n எது பெட்டர், எது டிஃபரன்ஸ் இருக்கோ அதுல இருந்து ஒன்று மைனஸ் பண்ணிட்டு அப்போ x1 x2 x3 x4 இத்தனையில மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ எனி 2 வேல்யூஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு நம்ம பேசிக் சொல்யூஷன்ஸ் ஆரம்பிப்போம். நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுதாங்க உங்களுக்கு முக்கியம். பேசிக் சொல்யூஷன்ஸ் என்ன, எத்தனை நம்ம செட் பண்ணணும். பேசிக் சொல்யூஷன்ஸ் எப்படி நம்ம செட் பண்றோம், the number of such basic solutions combinations.
n combination with respect to m. ஓகே, ஸோ இதோட NCM காம்பினேஷன் ஃபார்முலா பாருங்க. ஏன்னா இது நமக்கு கால்குலேட்டரில் ஆன்சர் கிடைச்சிருங்க. ஆனால் நம்ம கால்குலேட்டர் இல்லாமல் போட தெரியணும். n ஃபேக்டோரியல் டிவைடட் பை m ஃபேக்டோரியல் n மைனஸ் m ஃபேக்டோரியல், ரைட்டுங்களா? ஸோ NCM இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா, காம்பினேஷனோட ஃபார்முலா இதுதான். n ஃபேக்டோரியல் டிவைடட் பை m ஃபேக்டோரியல் n மைனஸ் m ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் ஒன் degenerate solution. degenerate solution na basic solutions. இங்க நம்ம கண்டுபிடிச்ச அந்த basic solutions எத்தனை இருக்கோ, one or more basic variable ஆர் ஜீரோவா இருந்தா degenerate solution சொல்லுவோம். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வேரியபிள், பேசிக் வேரியபிள் ஜீரோன்ற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் என்ன சொல்றோம்? பேசிக் degenerate solution அப்படின்னு சொல்றோம். நான் டீஜெனரேட் அப்படிங்கிறது பாருங்க, பேசிக் வேரியபிள்ஸ், பேசிக் சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்கணும்? பேசிக் வேரியபிள், ஆல் த பேசிக் வேரியபிள்ஸ் ஆர் நான் ஜீரோ. ஸோ ஃபைனலாக ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது ஏதாவது ஒன்று ஜீரோவாக இருந்துச்சுன்னா டீஜெனரேட்னு சொல்கிறோம், ஏதாவது ரெண்டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா டீஜெனரேட்னு சொல்கிறோம். அதுவே இங்கே பாருங்க, நான் டீஜெனரேட் சொல்யூஷன் என்னது? நான் ஜீரோ, ஒரு வேல்யூ கூட ஜீரோ இருக்காது. x1க்கு வேல்யூ இருக்கும், x2க்கு வேல்யூ இருக்கும், x3க்கு வேல்யூ இருக்கும், x4க்கு வேல்யூஸ் இருக்கும், நான் ஜீரோவா இருக்கணும், ரைட்டுங்களா? அடுத்தது பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஃபீசிபிள் சொல்யூஷன் எந்த ரீஜியன்ல கிடைக்கும் நம்ம கிராஃப்ல பார்த்துருக்கோம், இப்போவும் பார்க்க போறோம், பார்க்கலாம். பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன்னா என்ன? A feasible solution to an LPP which also a basic solution. பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷனை பேசிக் சொல்யூஷனும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ பேசிக் சொல்யூஷனை தான் நான் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ ஃபீசிபிளாக இருக்கணும் இருக்காது அப்படிங்கிற கண்டிஷன்லாம் பார்க்கலாம். அடுத்து ஆப்டிமம் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன். ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 ஜென்ரல் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், செகண்ட் ஒன் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னு சொல்லுவோம், தேர்ட் ஒன்ன நான் ரெஸ்ட்ரிக்டட், நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மூணு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா ஆப்டிமம் சொல்யூஷன் கிடைச்சிருன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அதே தாங்க சொல்கிறோம் இங்கேயும். எனி பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் விச் ஆப்டிமைஸ் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் ஆர் மினிமம் இந்த பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா we are getting answer of optimum solution. சார் அது சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னாங்க, ஸோ ஆப்டிமம் சொல்யூஷன் கிடைக்காது, திரும்ப வேற ஏதாவது ட்ரை பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது பாருங்க ஆல்டர்னேட்டிவ் ஆப்டிமா. ஆல்டர்னேட்டிவ் ஆப்டிமம்னா எப்படி சார்? ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் இருக்கு, அதுக்கு இன்னொரு ஒரு ஆப்டிமம் சொல்யூஷன் கிடைக்குமா? சம் கேசஸ் நமக்கு ஆன்சர் கிடைக்கும், மெனி நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் போது. எப்படின்னு பாருங்க, when the objective function is parallel constraint. ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோமே, x is equal to x1 plus x2, இப்படி ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கு, மேக்ஸிமம் ஆர் மினிமம்னு. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். Subject to constraint 2x1 plus 2x2 less than or equal to 2. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், x1 2ஆலையும் x2 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், ரைட்டுங்களா? அப்போ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயினுக்கு ஒரு பேரலலாக இருக்கு. ஸோ இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ஆ இருக்கு, சேமாக இருக்குன்னு கூட அவசியம் இல்லை. மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 ஆர் டிவைட் சம் வேல்யூஸ் ஆஃப் the same number இருந்துச்சுனாலே we are getting alternative optima கிடைக்கும். When the objective function is parallel to constraint, the objective function will assume the same optimum value at the more than one point. இதாங்க more than one point கிடைச்சாலே alternative optima. For this reason they are called alternative optimum சொல்றோம், ஓகேங்களா? ஸோ alternative optimumனா என்னங்க? சிம்பிளாக சொல்லணும்னா ஈக்குவேஷன் பார்த்தாலே சொல்லிடலாம். சப்ஜெக்டிவ் கன்ஸ்ட்ரெயின் எப்படி இருக்கு, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, அது ரெண்டையும் நம்ம பார்க்கும் போதே நம்மளால சொல்லிட முடியும். ரெண்டும் ஒன்று போல இருக்கா, எப்படி அடுத்தடுத்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது. பேரலல்னா அதான் மீனிங், வேற ஒன்றும் கிடையாது, ரைட்? ஸோ பேரலாக இருக்கும்போது த சேம் ஆப்டிமம் வேல்யூ அட் த மோர் தென் ஒன் பாயிண்ட்டுக்கு ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி கிடைச்சா அதை நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஆப்டிமம் ஈக்குவேஷன் சொல்லிட்டு போயிடுவோம். அடுத்து ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ சொல்யூஷன். இவங்க பார்த்த சொல்யூஷன்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு.
என்ன ப்ராப்பர்ட்டின்னு பாருங்க. if an LPP has a feasible solution then it is a basic feasible solution. feasible solution பார்த்தோம் இல்லைங்களா? பேசிக்கா இருக்கணும்னா எப்படி பண்ணோம்? பேசிக் சொல்யூஷன்ஸ் எத்தனை கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம்? NCM n factorial divided by m factorial into n minus m factorial. இந்த factorial சால்வ் பண்ணோம்னா எத்தனை நம்பர் ஆஃப் வருதோ அது எல்லாமே ஆன்சர் 0ன்னு போடுவோம், ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம். தட் இஸ் அ பேசிக் சொல்யூஷன். அது ஃபீஸிபிள் ஆக்கிறது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது 1 2 3 கண்டிஷன்ஸில் இருக்குது, ரைட்? ஸோ அதை நம்ம ஃபீஸிபிள் சொல்யூஷனை பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் சொல்லுவோம். அடுத்தது the set of feasible solution to be an LPP is a convex set. இது கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, இது ஒரு PGTRB கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கான்வெக்ஸ் செட் அப்படிங்கிறது இங்கே ஆன்சர் என்னதுங்க? a set of feasible solution is an LPP linear programmingல இருக்கக்கூடிய அந்த பேசிக் feasible solutions எப்படி இருக்குமா? கான்வெக்ஸ் செட்டாக இருக்கும். இது ஒரு தியரம் இருக்குங்க. ஆப்ரேஷன் ரிசர்ச்ல இது ஒரு தியரமே இருக்கு நமக்கு. அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க. if the feasible region of an LPP in a convex polyhedron. சார் இது நம்ம கூகுளில் அப்படியே சும்மா டைப் பண்ணி பாருங்க. கான்வெக்ஸ் பாலிஹெட்ரான் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரமிட் பால், ஆல் த சைட்ஸ் ஆர் பிரமிட்ஸும் அண்ட் கியூபாய்ட்ஸும் இருக்கும். அது ஒரு பால் மாதிரி ஷேப் கொண்டு வந்தோம்னா எப்படி இருக்குமோ அதுதான் கான்வெக்ஸ் பாலிஹெட்ராயின் அப்படின்ற அந்த இமேஜ் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு செட்டாக இருக்கும். எதுங்க? நம்ம கண்டுபிடிச்ச அந்த பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனுங்கிறது அவ்வளோ ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே, a convex polyhedron then there exists as optimal solution to the LPP and at least one basic feasible solution must be a optimal இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட feasible region எப்படி இருக்கும்? கான்வெக்ஸ் பாலிஹெட்ராயினா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அந்த ஆப்டிமல் சொல்யூஷனும் அட்லீஸ்ட் ஒன் பேசிக் வேரியபிளாக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அடுத்து நம்ம இந்த டீஜென்ரேட், நான் டீஜென்ரேட் இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ பேசிக், ஃபீஸிபிள், இன்ஃபீஸிபிள், நான் டீஜென்ரேட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஆன்சர் பண்ண போறோம்ங்கிறத ஒரு 2 எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்தலாம். வாங்க. Consider the constraints x1 plus 2x2 plus 3x3 is equal to 4. 2x1 plus x2 plus 5x3 is equal to 5. Here m எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு? 2. n எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு? 1 2 3. so 3 வேரியபிள்ஸ் m n. so எப்பவுமே m less than n இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் பார்த்துருப்போம் ப்ரீவியஸாகவே. ஸோ NCM காம்பினேஷன் நம்ம ட்ரை பண்ணுறோம். 3 ஃபேக்டோரியல் டிவைட் பை n மைனஸ் எம்னு சொல்லும் போது 1 ஃபேக்டோரியல் வந்துடும். இது m ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல்னா 1 into 2 into 3 divided by 1 into 2 into 1. So after the cancellation we are getting 3. So obviously நமக்கு எத்தனை சொல்யூஷன்ஸ் கிடைக்கும்? 3 சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். எனி ஒன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம வைக்கும் போது. ஸோ இது நம்ம நான் டெசிஷன் வேரியபிள், x1 x2 ஆர் டெசிஷன் வேரியபிள்னு சொல்லுவோம். ஏன் சார் டெசிஷன் வேரியபிள்? x1ம் x2வும் சேர்ந்து தான் நமக்கு இந்த சொல்யூஷனை கொடுக்குது. 0 நம்ம வச்சுக்கிறது நான் பேசிக் சொல்யூஷன் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ரைட்டுங்களா? ஸோ வென் x3 is equal to 0 இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் x1 is equal to 2, x2 is equal to 1. ஸோ x1 2, x2 1. அப்போ x3 வேல்யூ ஆப்வியஸா 0. அடுத்தது when x2 is equal to 0 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றோம். அப்போ x2 வேல்யூ இங்க 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா x1 x3 is equal to 4, 2x1 plus 5x3 is equal to 5. இது ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? x1 is equal to 5, x2 is equal to -1. சார் இவ்வளோ பெரிய சம் நான் போடணுமா? அது ஒரு டவுட் வரும் இல்லையா நமக்கு? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பா இல்லைங்களா? அந்த ஆன்சர்ஸை எடுத்து நம்ம சிம்பிளா அப்ளை பண்ணி பார்த்தாலே போதும். ஈஸியாக நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ
பட் இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி எவ்வளோ பெருசு நம்ம கஷ்டப்படுறோமோ அவ்வளோ ஈஸியாக நமக்கு எக்ஸாமில் ஆன்சர் கிடைக்கும், கவலையே பட வேண்டாம். when x2 is equal to 0 ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது x1 is equal to x2 is equal to இல்ல இது x3 is equal to okay x3 is equal to minus 1 when x1 is equal to 0 னு அப்ளை பண்ணும்போது நமக்கு x2 இது x2 and this is already x2 2x2 plus x3 இது ரெண்டும் பாத்துக்கங்க equal to 4 x2 plus 5x3 is equal to 5 so இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா x2 is equal to 5 by 3 x3 is equal to 2 by 3 இப்போ நமக்கு கிடைச்சிருக்க கூடிய இந்த மூணு ஈக்குவேஷனையும் அதாவது மூணு சொல்யூஷன்ஸையும் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்க 2, 1, 0 ஃபர்ஸ்ட்டுக்கு 2, 1, 0 ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க 5, 0, minus 1 5, 0, minus 1 third one 0, 5 by 3, 2 by 3 third one so என்ன ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாலும் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் பேசிக் சொல்யூஷன் சொல்லுவோம் அந்த பேசிக் சொல்யூஷன் ஃபீசிபிளா இன்ஃபீசிபிளா டீஜெனரேட்டா ஜெனரேட்டா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்க பார்க்கலாம் ஸோ பேசிக் சொல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம ஈஸியா பிராக்கெட் போட்டு எழுதியாச்சு ஸோ இதுல தான் கொஸ்டினே கேட்பாங்க உங்களுக்கு பேசிக் சொல்யூஷன் கிடைக்குதா ஃபீசிபிள் சொல்யூஷனா இருக்கா ஃபீசிபிள் சொல்யூஷனா நம்ம என்ன பார்த்துருக்கோம் நான் நெகட்டிவ் நம்பர்ஸ் வரணும் மைனஸ் வேல்யூஸ் வரக்கூடாது மைனஸ் வரக்கூடாது 0 வரலாமா சார் தாராளமா வரலாங்க 2, 1, 0 0, 5 by 3, 2 by 3 இதெல்லாம் நமக்கு டவுட் இருக்குங்க 2 by 3 வரலாமா it is also one of the real constant value so no problem feasible solution தான் ரைட்டுங்களா சார் நெகட்டிவ் இங்க வந்துருச்சு -1 எடுத்து நம்ம இங்க அப்ளை பண்ணவே கூடாது அப்போ feasible solutionன்றதை மட்டும் நம்ம கரெக்டா எடுத்து எழுதியாச்சு அப்ப infeasible region இதுல கிடைக்கக்கூடிய ஆன்சர் சிம்பிள் 5, 0, -1 5, 0, -1 அடுத்தது நான் டீஜெனரேட் சொல்யூஷன் சேம் as basic solution சார் ரெண்டும் ஒன்னே தாங்க ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது பேசிக் சொல்யூஷன் என்ன பேசிக் சொல்யூஷன்ஸ் இங்கே எத்தனை கிடைக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் 3 இது மட்டுமே ஆன்சர் நமக்கு கேட்டிருக்காங்க ஃபார்முலாவை ஒரு தடவை கேட்டிருக்காங்க 2 கன்ஸ்ட்ரெயின் 3 கன்ஸ்ட்ரெயினை கொடுத்துட்டு எத்தனை பேசிக் வேரியபிள்ஸ் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி கூட கேட்டிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் ஆல்ரெடி நிறைய தடவை கேட்டுட்டு இருக்கக்கூடியதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரைட் ஸோ இன்ஃபீசிபிள் ரீஜியன் நான் டீஜெனரேட் சொல்யூஷன் நான் டீஜெனரேட் பேசிக் சொல்யூஷன்ஸ் பாருங்க அதே தான் இது ஃபீசிபிள் சொல்யூஷனே தான் ஃபீசிபிள் சொல்யூஷன் என்ன இருக்கோ அதை தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் டீஜெனரேட்டா நான் டீஜெனரேட்டான்னு புரியுதுங்களா ஸோ நான் டீஜெனரேட் பேசிக் சொல்யூஷன்னா இந்த நெகட்டிவ் பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு அதாவது இன்ஃபீசிபிள் ரீஜனை எடுத்துட்டு ரிமைனிங் எழுதுறது தான் ஓகே ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தாச்சு இல்லைங்களா அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அங்கே என்னெல்லாம் நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணியிருக்கோம்னு பாருங்க feasible சொல்யூஷனா நான் டீஜெனரேட்டா அண்ட் த லாஸ்ட் ஒன் ஆப்டிமல் சொல்யூஷன் இருக்கா இல்லையா ஸோ ஆப்டிமல் சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன தேவைப்படும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்னா this is one maximum z is equal to this is objective function கண்டிப்பா வேணும் இந்த ஈக்குவேஷன்ல சார் அப்ஜெக்டிவா கிடையாது நம்ம மேக்ஸிமம் மினிமம் கொடுக்கல ஸோ அதனால இங்கே என்ன தேவைப்படாது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு மேக்ஸிமம் மினிமம் கொடுக்கல அப்படின்னா ஸோ ஆப்டிமல் தேவைப்படாது அதை கண்டுபிடிக்க சொல்ல மாட்டாங்க ரைட்டுங்களா ஸோ செகண்ட் பார்க்கலாம் மேக்ஸிமம் z is equal to 2x1 plus 3x2 plus x3 x1 plus 3x2 plus 2x3 is equal to 5 2x1 plus 2x2 plus 5x3 is equal to 8 so subjective conditions 2 இருக்கு objective 1 இருக்கு சார் மொத்தம் 3 இருக்கு சார் தப்பு subjective constraints மட்டும் எத்தனை இருக்கு 2 ஈக்குவேஷன் இருக்கு அந்த ஈக்குவேஷன்ல எத்தனை வேரியபிள் இருக்கு 1 2 3 அப்ப பேசிக் சொல்யூஷன்ஸ் எத்தனை கிடைக்கும் நமக்கு ப்ரீவியஸ் பார்த்ததே தாங்க 2 ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா 3 பேசிக் சொல்யூஷன் கிடைக்கும் 2 ஈக்குவேஷன் 3 வேரியபிள் இருந்தா
தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் NCM போடுறோம், 3 பேசிக் வேல்யூஸ் கிடைக்கும். ஏதாவது ஒன்று ஜீரோன்னு வச்சுக்கிட்டோம்னா கிடைக்கும். when x3 is equal to 0, x3 வேல்யூ 0 கொண்டு வந்தோம்னா என்ன கிடைக்கும்? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான், x1 x2 மட்டும்தான் எழுதுறோம், சால்வ் பண்றோம். ஆன்சர் 7/2 1/2 கிடைக்குது. ஸோ 7/2 1/2 கொண்டு போய் எங்க அப்ளை பண்றோம்? x1 x2 x3 மூணையும் கொண்டு வந்து மேக்ஸிமம் ஆஃப் இசட்ல அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லைங்களா? 17/2. பாருங்க, 2 டைம்ஸ் ஆஃப் x1, 2 டைம்ஸ் ஆஃப் 7/2 னா 14/2 plus 1/2 plus 3/2, 14 plus 3 17/2. and obviously x3 வேல்யூ என்னதுங்க? 0. அப்ப s3 தேவையில்லை, எடுக்க தேவையில்லை. ஆப்டிமம் சொல்யூஷன் கிடைச்சிரும் 17/2 ன்னு. இங்க நான் நெகட்டிவ் நம்பர்ஸ் மைனஸ்ன்ற வேல்யூ இல்லை, ரேஷியோ இருக்கலாம், தப்பு கிடையாது. 17/2 சார், 1/2 சார் இருக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. 0 நோ ப்ராப்ளம். feasible சொல்யூஷன் தான், நான் டீஜெனரேட் தான், and also optimal solution. இந்த feasible regionல இதை satisfy பண்ணுச்சுனாலே optimal solution நமக்கு கிடைச்சிரும். ரைட்டுங்களா? அடுத்தது பார்க்கலாம். so x2 is equal to 0, இதுல x1 x3 is equal to 0 வச்சுக்கிட்டு இல்லைங்களா? அதே போல x2 is equal to 0 வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சு. ரிமைனிங்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஆன்சர் பண்றோம். ஆன்சர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. x1 is equal to 9, x2 is equal to -2 and apply the z value, we are getting 16. சார் இதுவும் ஆப்டிமைசேஷன்ல கொண்டு போய் அப்ளை பண்ணி z வேல்யூவை கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம். பட் infeasible, why it is infeasible? நெகட்டிவ் வேல்யூ 9, 0, -2 அப்ளை பண்ணாச்சு. ஸோ மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சு சொல்யூஷன்ஸ்குள்ள பேசிக்குள்ள அப்படின்னாலே இன்ஃபீசிபிள் ஆகிடும். அது டீஜென்ரேட்னாலும் சரி, நான் டீஜென்ரேட்னா என்ன, இருக்க பேசிக் சொல்யூஷன் அப்படி எழுதுறது தான். ரைட்டா? ஸோ நான் டீஜென்ரேட் தான், பட் நாட் அண்ட் ஆப்டிமல். ஆப்டிமலாக இருக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு கிளாஸோட ஸ்டார்டிங்கில் நம்ம சொன்னதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆல் த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுனால தான் ஆப்டிமல். பட் என்ன இல்லைங்க, நெகட்டிவ் வந்துருச்சா, அப்போ இது ஆப்டிமல் கிடையாது. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். x1 is equal to 0 அப்ளை பண்ணுறேன். x1 இது ஃபுல்லாக 0 கொண்டு வந்துட்டுனா x2வும் x3 மட்டும்தான். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஈக்குவேஷன்லேருந்து x2 x3 கண்டுபிடிச்சாச்சு. அப்ளை பண்ணி, அதாவது மேக்ஸிமமில் கொண்டு போய் அப்ளை பண்ணி ஆன்சரையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 41/11, 41/11ங்கிறது 41/11 எவ்வளோ நம்பர்ஸ்? நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக என்ன கிடைக்கும்? நமக்கு 3 பாயிண்டா, 3 பாயிண்ட் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ இங்கே பாருங்க 17/2, இது ஆக்சுவலா 8.5, பட் இது வந்துட்டு ஒன்லி 3 பாயிண்ட்ல கிடைக்குது. அப்ப இங்கே தெரிஞ்சு போச்சு எது மேக்ஸிமம். ஸோ திஸ் இஸ் ஒன்லி த மேக்ஸிமம். ஸோ இது நாட் அண்ட் ஆப்டிமல். ஓகேங்களா? எதனால இது ஆப்டிமல் இல்லைன்றத தெளிவா சொல்றேன், பார்த்துக்குங்க. இதுவும் ஆப்டிமல் ஆக வேண்டியது தான். பட் த கண்டிஷன்ஸ் 0, 9/11, 14/11 feasible. ஓகே ரைட், feasible கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நான் டீஜெனரேட்டும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. பட் ஆப்டிமல் கிடையாது. எதனாலங்க? 3 சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். 3 பேசிக் வேரியபிள்ஸ் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியாச்சு. 3ல எது மேக்ஸிமம்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேக்ஸிமம். 8.5 பெருசா, 3 பாயிண்ட் பெருசா? கண்டிப்பா 8.5 தான். So this is the first equation, only the optimal solution. Last solution feasible, non degenerate but not an optimal solution. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்து ஒரு சின்ன ரெக்கவர் பண்ணிடலாம். கன்ஸ்ட்ரைன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. 3 டைம்ஸ் கிடைக்கும், 3 கன்ஸ்ட்ரைன்ஸ் நமக்கு கிடைக்கும், 3 ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்கும்ன்றத பேசிக் சொல்யூஷன்ஸ் ஃபார்முலா NCM படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பேசிக் feasible சொல்யூஷன், feasible, infeasible, நான் டீஜெனரேட், பேசிக் feasible. ஸோ இதுக்குள்ள என்னென்னலாம் ஈக்குவலாக இருக்கு, அன்ஈக்குவலாக இருக்குன்றத தெளிவாக புரிஞ்சுக்குங்க.
நெகட்டிவ் வந்துச்சுனாலே இன்ஃபீசிபிள், இன்ஃபீசிபிளாக இருந்துச்சுனாலே ஆப்டிமல் கிடைக்காது. ஸோ அதனால தான் இது இந்த செகண்ட் ஒன் நாட் அன் ஆப்டிமல்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இன்னும் நிறைய அடுத்தடுத்த கிளாஸஸ்ல பார்க்கலாம் வாங்க. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.